நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிருபையின் வாசல் இது, தெய்வம் தந்த வாசல் இது, மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில், இந்த ஜூன் மாதம் காலை 7 மணி நேரத்தில், இந்த புதிய மாதத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். எல்லா ஸ்கூலுக்கு புறப்படுகிற நேரம், எல்லா நாட்களும் சமீபித்து வருகிறது. இப்பொழுதும் இந்த புதிய மாதத்துக்கான ஒரு ஜெபம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த வாக்குத்தத்த செய்தி ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஆண்டவரே, 5 மாதமும் அழகாய் நடத்தினீங்களே, உங்கள் கிருபைக்காக சோத்திரம் 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 சோத்திரம். ஆமேன் ஜீசஸ். யாரும் கேட்காம இருக்கக்கூடாதுப்பா. இந்த சோஸ்வா டிவி எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் அந்த வார்த்தை கடந்து செல்கிறது கர்த்தாவே. ஒரு வார்த்தை கூட தரையில் விழ முடியாது கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தை மெல்லிய சத்தம் ஜனங்களுக்குள் ஊடுருவி செல்லட்டும். இந்த புதிய மாதத்தில், ஜூன் மாதம் 6வது மாதம், அரை வருடம்பா. ஏசப்பா, நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன பாரத்தோடு, என்ன வேதனையோடு, என்ன பிரச்சனையோடு, என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறார்களோ, இந்த புதிய மாதத்தின் 1ஆம் தேதியே அத்தனையும் நிறைவேற்றும். நீர் பேசும். இந்த மெல்லிய சத்தம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமேன். ஹல்லேலூயா. பிள்ளைகள் இப்பொழுது பாடல், நாங்கள் துதி ஆராதனை, அது கர்த்தாப்பில் செய்தி. யாரும் அதை ஆஃப் பண்ணி போயிடாதங்க, முழுசும் கேளுங்க. இந்த ஜூன் மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையின் வாசல் ஊழியங்களின் மூலமாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை வேளையிலே ஒரு சில பாடல்களை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ராஜாக்கெல்லாம் ராஜனே, தேவாதி தேவனே, உமை போல ஒரு தேவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லைப்பா என்று சொல்லி இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் பாடுவோம். ராஜாக்கெல்லாம் ராஜனே, தேவாதி தேவனே, உம்மை போல தெய்வம் இல்லப்பா இப்பூமியிலே, உம்மை போல தெய்வம் இல்லப்பா மேலோகத்திலும், உம்மை போல தெய்வம் இல்லப்பா இசுராஜனே, உம்மை போல தெய்வம் இல்லப்பா. ராஜாக்கெல்லாம் ராஜனே, தேவாதி தேவனே, உம்மை போல தெய்வம் இல்லப்பா இப்பூமியிலே, உம்மை போல தெய்வம் இல்லப்பா. நீங்க சொன்னா போதுமே, காற்றும் கடலும் நிற்குமே, உங்க வார்த்தை போதுமே, அற்புதங்கள் நடக்குமே. காற்றும் கடலும் நிற்குமே, உங்க வார்த்தை போதுமே, அற்புதங்கள் நடக்குமே. நீங்க சொன்னா போதுமே, காற்றும் கடலும் நிற்குமே, உங்க வார்த்தை போதுமே, அற்புதங்கள் நடக்குமே. உம்மை போல தெய்வம் இல்லப்பா இப்பூமியிலே, உம்மை போல தெய்வம் இல்லப்பா மேலோகத்திலும், உம்மை போல தெய்வம் இல்லப்பா இசுராஜனே, உம்மை போல தெய்வம் இல்லப்பா. ராஜாக்கெல்லாம் ராஜனே, தேவாதி தேவனே, உம்மை போல தெய்வம் இல்லப்பா இப்பூமியிலே, உம்மை போல தெய்வம் இல்லப்பா. எல்லா வியாதியும்
முடியுமே, உங்க தொடுதல் போதுமே. மரித்தவன் எழும்புமே, நீங்க தொட்டா போதுமே. எல்லா வியாதியும் ஒழியுமே, உங்க தொடுதல் போதுமே. மரித்ததும் எழும்புமே, உம்மை போல தெய்வம் இல்லப்பா இப்பூமியிலே. உம்மை போல தெய்வம் இல்லப்பா மேலோகத்திலும். உம்மை போல தெய்வம் இல்லப்பா இசுராஜனே. உம்மை போல தெய்வம் இல்லப்பா. ராஜாக்கெல்லாம் ராஜனே, தேவாதி தேவனே. உம்மை போல தெய்வம் இல்லப்பா இப்பூமியிலே. உம்மை போல தெய்வம் இல்லப்பா. ஏசப்பா, நீங்க எங்களை பார்த்தா போதும், எங்க வாழ்க்கை செழிக்குமே. உங்க பார்வை போதுமே, எங்க முகங்கள் எல்லாம் ஜொலிக்குமே. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் செழிக்க போகிறதப்பா. ஆண்டவரே, எங்கள் முகங்கள் எல்லாம் ஜொலிக்க போகிறது. ஆண்டவரே அப்பா, உங்க வார்த்தை மாத்திர போதும், எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய குடும்பத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும்பா என்று சொல்லி நம்ம ஜெபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல நாம கேட்போம். நீங்க பார்த்தா போதுமே, உங்க வாழ்க்கை செழிக்குமே. உங்க பார்வை போதுமே, எங்க முகங்கள் ஜொலிக்குமே. நீங்க பார்த்தா போதுமே, எங்க வாழ்க்கை செழிக்குமே. உங்க பார்வை போதுமே, எங்க முகங்கள் ஜொலிக்குமே. உம்மை போல தெய்வம் இல்லப்பா இப்பூமியிலே. உம்மை போல தெய்வம் இல்லப்பா மேலோகத்திலும். உம்மை போல தெய்வம் இல்லப்பா இசுராஜனே. உம்மை போல தெய்வம் இல்லப்பா. ராஜாக்கெல்லாம் ராஜனே, தேவாதி தேவனே. உம்மை போல தெய்வம் இல்லப்பா இப்பூமியிலே. உம்மை போல தெய்வம் இல்லப்பா இசுராஜனே. உம்மை போல தெய்வம் இல்லப்பா. ராஜாக்கெல்லாம் ராஜனே, தேவாதி தேவனே. உம்மை போல தெய்வம் இல்லப்பா இப்பூமியிலே. உம்மை போல தெய்வம் இல்லப்பா இசுராஜனே. உம்மை போல தெய்வம் இல்லப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலையும் கர்த்தர் நம்மளை பார்த்து ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை இந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஆண்டவர் மோசேயை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. யாத்ரா 33ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், என் அண்டையிலே உனக்கு ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையிலே நில்லு என்று சொல்லுகிறார். அன்றைக்கு அந்த மோசேயை பார்த்து நம்ம பார்த்துருக்கிறோம், நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் மந்த நாவு உள்ளவன், ஒன்றுமே அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய கைகளிலே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக திரளான ஜனங்களை அவர் கொடுத்தார். ஆண்டவரே, எனக்கு வேண்டாம், என்னால் முடியாது என்று சொன்னார். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதனால தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நான் என்ன வேண்டாலும் நான் உன் கூட இருக்கிறேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அந்த மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார். ஒருவேளை இந்த காலை வேளையிலே நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை நேராக அந்த காலை வேளையில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு மோசையை போல என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? என் குடும்பத்தை எப்படி வழிநடத்தன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் கண்களில் உங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை கிடைத்ததே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கண்களை மூடி, ஆண்டவரே, அன்றைக்கு மோசேக்கு கொடுத்த அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. அன்றைக்கு மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படியாய் நான் சீனாய் மலையிலே 40 நாட்கள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும்
ஆண்டவருடைய சமூகத்திலே அப்படியே ஜெபித்தாரே. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலையும் எனக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தாருமையா. ஆண்டவரே, உங்களை போல எங்களை மாற்றுங்கப்பா. இந்த காலை வேளையில ஆண்டவரே, எங்க குடும்பத்துல நீங்க நல்லவராயிருக்கீங்க, வல்லவராயிருந்தீங்கப்பா. எனக்கு தேவையான எல்லா காரியங்களும் நீங்க தந்தீங்க. ஒவ்வொரு நாளும் என்னை எவ்வளவாய் நீர் வழி நடத்தினீர் ஆண்டவரே. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியங்களை என் வாழ்க்கையில செஞ்சீங்கப்பா. ஆண்டவரே, நீ ராஜாக்கெல்லாம் ராஜன் அப்பா, நீ தேவாதி தேவன் அப்பா. உம்மை போல இந்த உலகத்துல ஒரு நல்ல தேவன் ஒருவரும் இல்லப்பா. எங்க மேல நீர் அக்கறை கொண்டிருக்கிற தேவன், எங்க மேல நீர் அன்பாயிருக்கிற தேவன் அப்பா. இந்த காலை வேளையிலே ஏசப்பா, உங்க முகத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை நீங்களும் கூட என்னால முடியாது, நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி நான் ஒருவேளை கலங்கி நின்ற ஒரு சூழ்நிலையில நான் நிக்கலாம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அன்றைக்கு மோசையோடு இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், நம்மோடு கூட இருந்தாரே. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரை நம்ம துதிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் கொஞ்சம் நம்ம நினைச்சு பார்ப்போமா. இந்த 5 மாதங்களும் ஆண்டவர் எவ்வளவு அழகாய் வழி நடத்தினாரே. இந்த புதிய மாதத்துக்குள்ள ஆண்டவர் நம்மை காலடி எடுத்து வைக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தாரே, நமக்கு நல்ல ஜீவனை தந்தாரே, நல்ல பலனை தந்தாரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லுவோம். நம்முடைய ஆண்டவர் வேற எதையுமே விரும்பல. ஒரு தங்கத்தையோ வெள்ளியையோ பொன்னையோ எனக்கு அதை கொண்டு வா இதை கொண்டு வா இல்ல. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம துதிக்கிறத மாத்திரம் ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாரும் வாய்களை திறந்து, ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நேத்து இருந்தவங்க இன்னைக்கு இல்லப்பா, ஆனா நாங்க அவங்கள பார்க்கல நல்லவங்க இல்லை, ஆனாலும் கூட எங்களை ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால் எங்களை வழி நடத்துகிறீங்க ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுவோம்மா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தான்ப்பா, சர்வ வல்லவரும் நீங்க தான்ப்பா. எனக்கு ஒவ்வொரு நாளும் சமாதானத்தை தருகிற தேவன் நீர் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல சமாதானத்துக்காக நம்ம கேட்போமா. ஏசப்பா, இந்த மாதத்துல உம்முடைய சமாதானத்தினால் என்னை நிரப்பிடுங்க. அந்த பூரண சமாதானம் என் குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும், என்னை நடத்தட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கேட்போமா. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுவோம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே, தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தான்ப்பா, ரட்சிப்பின் தேவன் எனக்கு நீங்க தான்ப்பா. ஒருவேளை என்னுடைய வீட்டுல இருளாக காரியங்கள் எல்லாம் நடக்குதப்பா, என்னுடைய ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் ஆண்டவரே எங்க குடும்பத்துல உதிக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே உடைய குடும்பத்துல வெளிச்சமாயிரும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கேட்போமா. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே, இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே,
எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோமா? சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாரும் கரங்களை தட்டி ஏசப்பாக்கு நன்றி செலுத்துவோமா? ஏசப்பா நீங்க எங்க கூட இருக்கும்போது நாங்க ஒரு நாள் கலங்க மாட்டோம்ப்பா. ஆண்டோடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, நம்ம எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆமா, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அவைகள் அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்பட்டுகிறது. அவைகளை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் நம்மை நடத்துவது எவ்வளவு பெரிய நிச்சயம். எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தை பார்த்து, ஏசப்பா நீங்க எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கீங்கப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் கவலைப்படுகிறதுனால எங்களுடைய சரீரத்தில் ஒரு முழத்தை நாங்கள் கூட்டவும் முடியாது ஆண்டவரே. அப்பா, இந்த அற்ப காரியங்களுக்காக ஆண்டவரே, சின்ன சின்ன காரியங்களுக்காக நாங்கள் கவலைப்பட்டு உங்க சமூகத்தை விட்டு நாங்கள் விலகிடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் அதிகமாக உடைய காத்திருக்கணும்ப்பா ஆண்டவரே. நம்ம மாதம் முழுவதும் உடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்க, நாங்கள் ஜெபிக்க, உடைய சமூகத்தில் அதிகமாக இன்னும் கிட்டி சேர எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தாங்க என்று சொல்லி நம்ம கேட்போமா? ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா, எங்களை நீங்க நடத்துங்க, என் பிள்ளைகளை நடத்துங்க, என் தொழிலை நீங்க நடத்துங்க, என் வியாபாரத்தை நடத்துங்க ஆண்டவரே. எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு ஜெயம் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்படுகிறதே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் நம்மை ஆதரிக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை போஷிக்கிறவர், நம்மை ஒவ்வொரு நாளும் உடுத்துவிக்கிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் கவலை இல்லை. ஆண்டோடைய பார்த்து சொல்லுவோம், ஈசப்பா எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம்ப்பா, எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க எங்களை நடத்துகிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தை சொல்லப்பட்டுகிறது ஆண்டவரே. உடைய சமூகத்தில் நாங்கள் முடிவு பரியந்தம் நாங்கள் நிலை நிற்கணும் அப்பா. ஒரு நாள் ஜெபிச்சுட்டு ஆண்டவரே 2ஆம் மாதத்தில் நாங்கள் 2ஆவது நாளில் ஜெபிக்காம இருக்கிறது அல்ல ராஜா. ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்து ஆண்டவரே ஜெபிக்க, உடைய சமூகத்தில் கர்த்தாவே உடைய வார்த்தை என்கிற மன்னாவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உட்கொள்வதற்கு எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவர்ட்ட கேட்போமா? கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மக்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவருடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்களோடு கூட இருக்கீங்க, எங்களை நடத்துகிற தேவன், எங்களை விட்டு கொடுக்காத தேவன், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை வழி நடத்துங்கப்பா, எங்களை உடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, எங்களை ஒரு விசை இன்னும் நீர் பரிசுத்தப்படுத்தி இருங்கப்பா ஆண்டவரே. உடைய சிந்தைகளிடையே, உடைய செயல்களிலே, உடைய காரியங்கள் எல்லா காரியங்களிலும் உடைய பரிசுத்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே விளங்கட்டும் ஐயா.
நாங்கள் இருக்கும்போதும் நடக்கும்போதும் படுத்திருக்கும் போதும் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர்களை நடத்த போகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபைக்குள்ளாய் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். நீர் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு பாடல், பிள்ளைகள் துதி, எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பீங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை அதில் உணர்ந்தேன். ஹல்லேலூயா. இந்த ஜூன் மாதத்திலையும் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்த செய்தி. உபாகமம் 33ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. 1-2 பாருங்கள். தேவனுடைய மனுஷனாகிய உபாகமம் 33ஆம் அதிகாரம் 1. தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது. ஆமேன். அதாவது இந்த ஜூன் மாதத்திற்கு என்ன வார்த்தை? சுயத்திலோ மாம்சத்திலோ இல்லைப்பா, இப்படி சத்தியத்திலிருந்து என்ன வார்த்தையை நான் பேசணும்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது என் உள்ளத்தில் ஒரு உணர்வு. உபாகம் 33. அப்போ அதை நான் எடுத்து பார்க்கும்போது இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம், அதாவது மோசே மூலம் வழி நடத்தி வருகிற தேவன் அவங்கள கானான் தேசத்துக்கு போகிற வழியில் கொண்டு போகும்போது அவங்கள ஆசீர்வதிக்கிறான். இந்த அதிகாரம் ஃபுல்லாக அந்த 12 கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கிறான். அதில் 2ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். சீனாய் மலையிலிருந்து அவங்களுக்கு எழுந்தருளார். அது மாத்திரமல்ல, சேயூரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். வெளிச்சம், ஒரு உதயம்னா அந்த எழுந்து ஒரு வெளிச்சம். சந்திரன் எப்படி, சூரியன் சந்திரன் அப்படி வரும்போது அது உதயமாகுதோ அதே மாதிரி சூரியன் உதயம் போல உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து எழுந்தருளுகிறார், பிறகு உதயமாகிறார். பிறகு பாருங்க, பாரான் மலையிலிருந்து அப்படியே சூரியனை விட சூரியனை படைத்த தெய்வம் பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். அடுத்தாப்புல அவர் மட்டும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க வரல, 30 கோடி தூதர்களும் சேனையாய் வந்து, அந்த வசனத்தை நல்லா பாருங்க, 10,000 பரிசுத்தவான்களோடு, தேவதைகள் மாத்திரமல்ல, இந்த இடத்துல யார் வாரா, பரிசுத்தவான்களோடு பிரசன்னமானார். இந்த வார்த்தை கிடைச்ச உடனே எனக்கு தாங்க முடியல. இந்த ஜூன் மாதத்தில் 1000 பிரச்சனைகள், நிறைய தொல்லைகள், பண கஷ்டம். இந்த ஜூன் மாதம் காலேஜில் எங்கே கொண்டு சேர்க்க, எந்த இடத்துல பிள்ளைகளை படிக்க வைக்க, எந்த பணம் இருக்குது. இந்த 1.5 மாதம் லீவில் எத்தனையோ பிள்ளைகள் தாய் தப்பன் இழந்திருக்காங்க, பிள்ளைகள் இழந்திருக்காங்க. எத்தனையோ பண கஷ்டம், கடன் பிரச்சனை, நிறைய பேர் படிக்கவே முடியாத சூழ்நிலை. ஆனால் அந்த வசனம் கிடைச்சோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்த தெய்வம் இன்றைக்கும் இருக்கிறார். நீங்கள் பல பிரச்சனையோடு இந்த மாதத்தில் கால் எடுத்து வச்சுருக்கீங்க. நாளை திங்கக்கிழமை எப்படி பிள்ளைகளை கொண்டு சேர்க்க, பிள்ளைகள் கடந்த ஆண்டு போன பிள்ளைகள் இந்த வருஷம் இல்லை, அப்படி நிறைய மாணவ செல்வங்கள் பரவி இருக்காங்க. அந்த தாய் தப்பன் வேதனை எதுவாக இருந்தாலும் இந்த வசனம் உங்களை ஆற்றி தேற்றும். அல்லேலூயா. அடுத்த வரிவாசிமா. அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. அல்லேலூயா. அவர்களுக்காக, இப்போ நீங்கள் கேட்குற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய வலது கரத்தில் இருந்து அக்கினிமயமான பிரமாணம் புறப்பட்டது. இந்த மாதத்தில் 1ஆம் தேதி, 6 வருஷம், 2025 6வது மாதம் சொன்னாலே 1/2 வருடம். நம்ம 2025க்கு அதிகமாக போராடி ஜெபித்தோம். எப்பா 2024 பட்ட கஷ்டம் இருக்கக்கூடாது, 2024 நான் பட்ட வியாதிகள் இருக்கக்கூடாது, என்னென்ன பிரச்சனைலாம் நம்ம சந்தித்தோமோ அதெல்லாம் ஒன்றும் இருக்கக்கூடாது. ஏசப்பா என் கூட வாங்கப்பான்னு சொல்லி தான் வந்திருக்கோம். ஆனால் கர்த்தர் பாருங்கள், முதல்ல எழுந்தருளுகிறார், பிறகு உதயமானார், பிறகு பிரகாசித்து அத்தனை பரிசுத்தவான்களோடு பிரசன்னமாகி, அடுத்தாப்புல பாருங்கள், அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. உங்களுக்கு முன்னே கர்த்தர் தங்கச்சி சாந்தி பாட்டு படிக்கன்னு சொன்னால் அவருடைய சமூகம்
அவருடைய சமூகம் முன் சொல்கிறது. அந்த அக்கினிமயமான பிரமாணம் இந்த மாதத்தில் நம்மளை கரம் பிடித்து நடத்த போகுது. யாரெல்லாம் விசுவாசிக்கிங்க? நிறைய பேர் கேட்கீங்க. உலகம் முழுவதும் இந்த சோஸ்வா டிவி கடந்து போகுது. கடந்த மாதமெல்லாம் எனக்கு சாட்சி நிறைய வந்தது. அந்த ஜெப உதவி பார்த்து நிறைய பேர் பேசுறீங்க, நிறைய பேர் சாட்சி சொல்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அடுத்தாப்பில் பாருங்கள், அவன் இந்த அதே அதிகாரத்தை கையில் வச்சுக்கோங்க. அதில் ஒவ்வொரு கோத்திரத்தையும் கர்த்தர் வித்தியாசமாய் ஆசீர்வதிக்கிறார். அவங்களுக்கு இருக்கிற 12 கோத்திரத்தையும் வித்தியாசமாய் ஆசீர்வதிக்கிறார். அதில் ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்கள், 11ஆம் வசனம். கர்த்தாவே, அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரியையின் மேல் பிரியமாயிரும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதம் கையின் பிரயாசம். ஒருத்தருக்கு வேலையே இல்லைன்னா நம்மளால் சமாளிக்க முடியாது. சாப்பாடு, துணிமணி, இருக்க வீடு. அதனால ஆண்டவர் ஆசீர்வாதம் அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து. ஏன்னா 1ஆம் வசனத்தில் ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது, இந்த வசனத்தில் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கையின் கிரியைகள் மேல் பிரியமாயிரும். அல்லேலூயா. இந்த மாதத்தில் என்ன வேலை நீங்கள் பார்க்கிங்களோ, ஒருவேளை டீச்சராக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸராக இருக்கலாம். இல்லை, இன்றைக்கி நான் ஒரு தம்பிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த தம்பி சொன்னான், ஏக்கா தம்பி உன் வேலை எப்படி போயிட்டுருக்கு, எதுக்கு ஜெபம் பண்ணணுன்னு கேட்டேன். அது சொன்னான், அக்கா நான் திருநெல்வேலியில் வேலை பார்க்கேன். அந்த சைக்கிள், அந்த ஸ்கூட்டர் எல்லாம், பைக் எல்லாம் கொண்டு விடுத இடத்துல ஒரு ஐயா வேலைக்கு நிற்பாங்க. இந்த மழை நேரம் அவர் முட்டுக்கு சவதி இருக்குது. அப்பவும் காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போகிறவங்களாம் கொண்டாந்து வண்டியை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஐயா காலையில் 6 மணிக்கே சாப்பாடு எல்லாம் டிஃபன் எல்லாம் கொண்டாந்து அதில் உட்காந்து நின்றுக்கிட்டே அந்த கேட்டை திறந்து விட, அவங்க நம்பரை வாங்க கொண்டு விட. அப்போது இவன் கேட்டிருக்கான், ஐயா நீங்கள் இவ்வளோ சம்பளம் வாங்குதேன்னு கேட்டிருக்கான். கேட்டவுடனே அவர் சொல்லியிருக்காரு, மாதம் எனக்கு 800 ரூபா, வரவங்க ஏதாவது டிப்ஸ் கொடுத்தா உண்டு. அப்போ தான் அவன் யோசித்து பார்த்தானா, ரோட்டில் நின்று வண்டியெல்லாம் விட்டு வெளியே விட்டு கரெக்டாக விடணும், ஒரு வண்டி கூட மாறிடக்கூடாது. இவ்வளோ வயது, அவருக்கு வயசு 70 வயசுக்கு மேலே இருக்குங்க. 800 ரூபா சம்பளத்துக்கு அவ்வளோ பிரயாசப்பட்டு நிற்காரு. நான் ஆஃபீஸில் வேலை பார்க்கேன், கொஞ்சம் சம்பளம்தான், ஆனாலும் நான் உட்கார்ந்து வேலை பார்க்கேன், இணலில் வேலை பார்க்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லைக்கா. எனக்கு ஆண்டவர் பேசினார் பாரு, அவன் 800 சம்பளத்துக்கு இந்த வயசுலையும் அவன் எவ்வளோ பிரயாசப்படுதான். நீ உட்கார்ந்தாலும் எனக்கு முறுமுறுக்க. அப்போ பாருங்கள், கையின் கிரியையின் மேல் ஆண்டவர் எப்படி இருக்கார், பிரியமாக இருக்கணும். இந்த வருஷம் இந்த ஜூன் மாதத்தில் சம்பத்தை உங்களுக்கு 5ஓ 10ஓ 100ஓ லட்சமோ கோடியோ அதெல்லாம் ஆசீர்வதித்து கையின் கிரியெல்லாம் பிரியமாக இருந்து. அடுத்த வரி வாசி. அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும். ஆமென். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக யார்? மனுஷன்ல சத்துரு. ஒவ்வொரு வீட்டுகளையும் சண்டை, சமாதானம் இல்லை. இன்னைக்கு பயங்கரமான ஒரு நாட்கள். அந்த நாட்களிலே இந்த வார்த்தை தேவையாக இருந்ததுன்னா, இந்த கடைசி நொடியில் நிற்கிறோம். இந்த வார்த்தை நமக்கு எவ்வளோ தேவையாக இருக்குது. இந்த வார்த்தை பாருங்கள், அவன் இடுப்பை கூட நீங்கள் நொறுக்கி விடும். எவ்வளோ வேதனை இருந்தால் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது இந்த வார்த்தை கடந்து வருது. இந்த வசனத்தில் சம்பத்து மாத்திரமல்ல, கையின் கிரியை மாத்திரமல்ல, பிசாசின் கிரியைகள், வரப்போகிற கொரோனா. நேற்று நாங்கள் வெள்ளிக்கிழமை ஜெபிக்கும்போது ஆவியானவர் பேசினார். ஆமோஸ் 4ஆம் அதிகாரத்தில் கொள்ளை வியாதிகள் 11-10 பாருங்கள். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமாக 10ஆம் வசனமாக மறந்துட்டு பாருங்கள். கொள்ளை நோய்கள் இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதமும் அதிகமாக நம்ம போராடி ஜெபிக்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. வாசிங்க. 11. சோதோமையும் கொமோரோவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன். நீங்கள் அக்கினி நின்று பறிக்கப்பட்ட கொல்லியைப் போல இருந்தீர்கள். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆமோஸ் 4:11.
10 வாசி. கொள்ளை நோய் வந்து எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்கு அனுப்பினேன். எகிப்தில் உள்ள கொள்ளை நோய் சீனாவிலேருந்து 2022-23 எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதே போல் சத்துரு எழும்பி வாரான். இந்த மாத கடைசி மே மாத கடைசியிலே அங்கங்கு கொஞ்சம் கர்நாடகாவில் 423, தமிழ்நாட்டில் 4 பேர், சென்னையில் ஒருத்தர் இறந்துருக்கார். இப்படி செய்தி வந்து கொண்டே இருக்கு. இப்பொழுதே முகக்கவசம் போடுங்கன்னு சொல்லி இப்படி சத்துரு இந்த மாத ஆரம்பத்தில் பிள்ளைகள் இப்போ தான் ஸ்கூலுக்கு புறப்படுறாங்க. டீச்சர்ஸ், ஆஃபீஸர், வேலை எல்லோரும் ஜூன் மாதம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற மாதத்தின் ஆரம்பத்தில் எழும்பி வருகிற சத்துருவின் இடுப்பை நொறுக்கி விடும். நம்ம ஜெபிச்சா தான். கடந்த நாளில் நாங்கள் போராடி ஜெபிக்கும்போது ஆவியானவர் உணர்த்தினார். அதாவது எல்லா தேசத்துலேயும் என்னென்ன பரவி வந்தாலும் உங்கள் முழங்காலில் நீங்கள் முடக்கும்போது அந்த கொள்ளை வியாதிகள் வராதபடி காத்துக்கொள்வேன். அல்லேலூயா. அடுத்த வரி வாசிங்க. அடுத்த வசனம். உங்கள் வாலிபரை பட்டயத்தாலே கொன்றேன். உபாகமம் 33 12 வசனம். 33:12. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன். அல்லேலூயா. ஒவ்வொரு கோத்திரமாக சொல்லிட்டு வராரு. பென்யமீன் கடைசி கோத்திரம். அந்த பென்யமீனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பிரியமானவன். அல்லேலூயா. அந்த முந்தின வசனத்தில் பார்த்தோம், பிரியமாயிரும். ஆண்டவர் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். ஆண்டவர் யாரை வெறுக்கிறாங்கோ அவங்கள வெறுக்கிறார், சிநேகிக்கிறவங்கள சிநேகிக்கிறார். ஆனால் நம்முடைய ஜெபம் அவரை இழுத்து கொள்ளும். அல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்க. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோட சுகமாய் தங்கி இருப்பான். அல்லேலூயா. இந்த மாதம் நம்மளை ஆண்டவர் எப்படி செய்தாரு? நம்ம பிரியமாக இருக்கும்போது, அவர் பிரியம் என் மேலே இருக்கணும், என் பிரியம் ஜீசஸ் மேலே இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவனை அவரோட சுகமாய் தங்கி. அல்லேலூயா. இன்னைக்கு சுகம் ஆவியானவர் அடிக்கடி சொல்லுது. ஆஸ்பத்திரியில் மாதக்கணக்காக தங்கியிருக்காங்க, விபத்தில். இன்றைக்கி ஜெபக்குறிப்பு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது விஷவாணி பத்திரிக்கை வந்துச்சு. அதில் போட்டிருக்கு. அதை உடனே நான் எழுதினேன். அதாவது இந்த மாதத்தில் மட்டும், அதாவது 2025 பிறந்த பிறகு 5 லட்சம் பேர் ஆக்சிடெண்ட் ஆகியிருக்காங்க இந்தியாவில் மட்டும். பயங்கரம். இன்றைக்கி குடிச்சிட்டு போகிறவங்க. கடந்த நாளில் ஒரு சகோதரன் நிறைய குடிச்சிட்டு போகும்போது அந்த வண்டி ஒரு வண்டியை தாக்கலை, நிறைய பேரை வண்டியை தள்ளி அநேகர் மரணம். அந்த ஜெபக்குறிப்பை எடுத்து வாசிக்கிட்டு இருக்கேன். அதில் 5 லட்சம் பேர் ஆஸ்பத்திரி, எங்கே போனாலும் கால் உடஞ்சி கை உடஞ்சி மரணம். எத்தனை பேர் பிள்ளைகளை இழந்திருக்காங்க இந்த மே மாதம். கர்த்தர் நம்மை ஜீவனோடு இந்த ஜூன் மாதத்தில் சுகமாய் இருப்பான். அடுத்த ஒரு வாசிமா. அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி. எந்நாளும், இந்த மாதம் முடியும் மட்டும், எந்நாளும், ஒரு நாள் மாத்திரமல்ல, ஒரு நிமிஷமா, ஒவ்வொரு நிமிஷமும் ஏந்துகிற தேவன், சுமக்கிற தேவன், தப்புவிக்கிற தேவன். நான் நினச்சி பார்ப்பேன், இந்த 2025 எத்தனை போராட்டம். ஜனவரியிலிருந்து இப்போ வர சரீரத்தில் எப்பவும் சுகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பலையும் அட்டாக் பண்ணும். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தார் பாருங்க. அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி. எந்நாளும் நீங்கள் கேட்குற ஒவ்வொருவரையும் சுகமாய் வைக்கிறவர் மாத்திரமல்ல, காப்பாற்றுகிற தேவன். ஆக்சிடென்ட்லேருந்து, தற்கொலையிலேருந்து, கொலை, நல்ல மனுஷனையும் கொலை பண்ணி போட்டு போயிருந்தாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். பயங்கரமான நாட்கள், புதிய புதிய வியாதிகள், புதிய அதே மாதிரி அதில் விஸ்வானியில் இன்னொன்று போட்டிருந்தது, புற்றுநோயில் மட்டும் 60% பேர் பாதிச்சிருக்காங்களாம் பாருங்கள். இதெல்லாம் அதிக கணக்கு. 100 பேரில் 60 பேர் இன்றைக்கி கேன்சர் தான். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் கேன்சர். இன்றைக்கி அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்குற வார்த்தை, எந்நாளும் காப்பாற்றி. அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பான். அல்லேலூயா. நம்முடைய எல்லை எங்கெல்லாம் இருக்குது? நீங்கள் ஸ்கூலுக்கு போயிருக்கலாம், காலேஜு போயிருக்கலாம், இல்லைனா ஒரு பெரிய வியாபாரியாக இருக்கலாம், இல்லைனா விவசாயம் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை உங்கள் வீடு இருக்கலாம். எதுலாக இருந்தாலும் அந்த எல்லைக்குள்ளே
யோபையும் அவன் வீட்டையும் அவனுக்கு சுற்றிலும் வேலி அடைத்த தேவன். இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தர் உங்கள் எல்லைக்குள் வாசமாக இருக்கிறவர். அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் நினைக்கலாம் ஜெபிச்சா தான் தருவாரா? இல்லை, ஜெபிங்க. இந்த சோஸ்வா டிவி மூலம் நிறைய இடத்துக்கு சத்தியம் போயிட்டே இருக்குது. ஒருத்தர் கேட்டு ஒருத்தர் பேசுனாங்க. இன்றைக்கெல்லாம் தென்காசிலேருந்து ஒரு சகோதரி பேசுனாங்க. நான் ஒரு இடத்துல வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாத்திரங்கள் மற்ற வேலைக்கு போவேன். எனக்கு நேரம் கிடையாது. 3 வீட்டுக்கு போகிறேன். சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவேன். அப்போ தற்சமயமாக ரொம்ப கால்கை உழைஞ்சி அதில் உட்கார்ந்துருக்கையில் டிவி பார்த்தேன். அதில் கிறிஸ்தவ நிகழ்ச்சி. நான் இந்து சகோதரி. அதில் சோஸ்வா டிவின்னு நிகழ்ச்சி வந்துக்கிட்டு இருந்தது. அந்த நிகழ்ச்சியில் நான் பார்க்கும்போது ஒரு ஐயா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பேசின வார்த்தை எனக்கு அவர் சொன்னார், நீங்கள் எவ்வளோ பலகீனமாக இருந்தாலும் இப்போ முழங்கால் போடுங்கன்னு சொன்னார். எனக்கு முழங்கால்னால் எப்படின்னு தெரியல. ஆனாலும் பிடிச்சிக்கிட்டு முழங்கால் போட்டேன். என் தலையில் நானே கை வச்சுக்கிட்டேன். அவர் ஜெபம் பண்ணும்போது எனக்கு போன பலகீனம் இன்றைக்கி வரைக்கும் வரல. அல்லேலூயா. அதுலேருந்து நான் இயேசுவை பிடிச்சிக்கிட்டேன். இன்றைக்கி இந்த டிவி மூலம் நம்ம சோஸ்வா டிவின்னு தான் சொல்லலை, சத்தியம் டிவின்னு தான் இல்லை, எல்லா நிகழ்ச்சியிலும் எல்லா தேவ பிள்ளைகளும் பேசுகிறாங்க. அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அநேகரை உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னாலே ஒரு நாட்கள் பெருகும். என்னாலே 9:11. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அல்லேலூயா. நிறைய பேர் பாதிப்போடு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா முக்கால்வாசி ஜபக்குறிப்பு வாரது பக்கவாதம், நிறைய வியாதிகளில் பாதிக்கப்பட்டு சின்ன வயது, பெரிய வயதுலாம் கிடையாது, 35, 25. அப்போது ஆண்டவர் பைபிளில் நமக்கு எழுதி வச்சுருக்காரு. நீதிமொழிகள் 9:11 என்னால் இயேசுவாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். நீ நினைக்கலாம், பணம் இல்லாமல் எத்தனை வருஷம் ஓட, என் மனைவி என்னை விட்டு போயிட்டா, என் பிள்ளைகள் என்னை விட்டு போயிட்டாங்க, என் கணவர் என்னை விட்டு போயிட்டாங்க. இந்த சத்தம் நிறைய கேட்கு. இங்கே ஜெபக்கூடாரம் வச்சுருக்கோம், அங்கே ஜெபிக்கிற வரவங்களும் அதான் சொல்கிறாங்க, பிள்ளை என்னை விட்டு போயிட்டா. நீங்கள் இப்போ வார செய்தியெல்லாம் பார்க்கவே முடியலை. இந்த +2 இந்த மே மாதத்தில் ஒரு பிள்ளை, நல்ல பிள்ளை, +2 முடிச்சிட்டா. அவளுக்கு நேரம் போகலை. அம்மா அப்பா வேலைக்கு போயிடுவாங்க, வீட்டில் தான் இருக்கா. செல்லை பார்த்து ஒரு பையனோட பழகி நாமக்கல் வரைக்கும் 17 வயசு பிள்ளை அந்த செல்ஃபோனில் பழகி, அந்த பையன் முகம் தெரியாது, ஆள் தெரியாது. பேப்பரில் டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க. இந்த செய்தியை பார்க்கும்போது என்னாலலாம் தாங்கவே முடியலை. நாமக்கல்லில் போய் அந்த பையன் நான் நம்பி போயிருக்கா. ஆனால் அவன் 4 பையங்களோடு இருந்திருக்கான். அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டு பதறிட்டாங்க. உடனே போலீஸு சொல்லி அவள் செல்லை அடிச்சிருக்காங்க, செல்லை எடுத்திருக்கா. அவள் எங்கே இருக்கா, எந்த இடத்துல இருக்கான்னு அந்த செல் நம்பரை வச்சு கண்டுபிடிச்சி போலீஸ் போய் பிடிச்சி கொண்டாந்துட்டாங்க. அப்போ அந்த பிள்ளை போலீஸ்கிட்ட, எங்கள் அம்மா அப்பா நல்லவங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த பாவம் பிடிக்காது, ஆனால் எனக்கு செல்ஃபோன் ஆசையில் அப்படி வந்துட்டேன், என்னை வீட்டில் விட்டுறாதீங்க, காப்பகத்தில் கொண்டு சேர்த்துருங்கன்னு சொல்லி காப்பகத்துக்கு போயிட்டா. அந்த அம்மா அப்பாவால் தாங்க முடியலை. ஒரே பொண்ணு. அந்த பிள்ளைய செல்லமாக நல்ல மார்க்கு வரும், என் பிள்ளைய பெரிய பெரிய காலேஜில் சேர்க்கணும், என் பிள்ளை பெரிய ஆஃபீஸராக டாக்டராக எப்படிலாம் என்ஜினியராக கனவு கண்டிருக்காங்க. அவங்களால தாங்கவே முடியலை. போய் காப்பகத்தில் போய் அந்த பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து, மன்னிச்சிருமா, அந்த காப்பகத்தில் நாங்கள் போகணுன்னு சொல்லலை, ஆனால் நீயா அந்த பாவத்தை அவங்களால தாங்க முடியலை. அம்மா அப்பா நான் போன நாள்லேருந்து சாப்பிடாமே இருந்திருக்காங்க, இனி நம்ம வாழக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிள்ளை அம்மா அப்பா வெளியே பேசிகிட்டு இருக்கையிலே வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டி தற்கொலை பண்ணி இறந்துட்டா. பாருங்கள், இந்த மே மாதம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பிள்ளைகளை வளர்க்கும்போது சிறு வயதிலிருந்தே அதை படிக்க வச்சு அதுக்கு துணிமணி எல்லா சாப்பாடு நமக்கு இருக்கோ இல்லையோ படிக்க வைக்கணும். அந்த பிள்ளைக்காக கனவு நிறைய காண்கிறோம். ஆனால் அந்த பிள்ளைகள் இப்படி மரிக்கும்போது
நம்மளால் தாங்க முடியலை. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் தான் உன் நாட்கள் பெருகும். இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் அதிகமாக நீங்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் இயேசு தான் வழி, இயேசு தான் ஜீவன், இயேசு தான் சத்தியம். அவர் தான் உங்களை காப்பாற்ற முடியும். வேறு யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வச்சுருங்க. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஏசாயா 60:15. ஏசாயா 60:15. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆமென். பாருங்க, இன்னைக்கு இதை கேட்குறவங்க பலவித சூழ்நிலை இருக்கு. எல்லார் சூழ்நிலையும் ஒன்று போல இராது. இப்போ என் சூழ்நிலை உங்களுக்கு இராது. ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக இருக்கீங்க. நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் உன்னை என்னம்மா செய்த, நீ சாப்பாட்டுக்கு என்ன செய்த, உன் பிள்ளை திருமண காரியத்துக்கு பார்த்துருக்கியா, ஒன்றும் விசாரிக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாரும் கைவிடப்பட்டிருந்தாலும் இந்த மாதத்தில் அடுத்த வரி வாசிமா, ஒருவரும் கடந்து நடவாதுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஜீசஸ் மட்டும்தான், இயேசு மட்டும்தான். நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாக. ஒன்றை மட்டும் இல்லை, நான் சொல்லுவேன், என் பிள்ளைகளை மட்டும் இல்லை, என் பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறது அவன். நானும் ஆண்டரை பற்றி அறியாத குடும்பத்தில் பிறந்தவள். வீட்டில் ஒரு பைபிள் இராது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கி அநேகருக்கு பைபிள் கொடுக்குற அளவுக்கு நெகிழப்பட்டவள், கைவிடப்பட்டவள், ஊரை விட்டு வந்தவள், பிள்ளை இல்லாமல் இருந்தவா, கணவரோடு வியாதியோடு பிரச்சனையோடு எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும், ஆனாலும் நித்தியமாய் தலைமுறையாய் ஆவிக்குரிய சந்ததியும் நிறைய பிறந்திருக்கு. அவங்க தாய் ஜெபிச்சிருப்பாங்க, அவங்க பாட்டி ஜெபிச்சிருப்பாங்க. இன்றைக்கி அவங்க பிள்ளைகளும் ஜெபிக்க வராங்க. அது ஒரு தலைமுறை. வயிற்றில் பிறந்தது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பிள்ளைகளும் தலைமுறையாய் வராங்க. 40 வருஷம் ஊழியத்தில் எத்தனை தலைமுறை பார்த்துருக்கேன். இந்த ஜூன் மாதம் நீ நெகிழப்பட்டவா, கைவிடப்பட்டவா, ஒருவரும் கடந்து நடவாதுமாய் இருந்தாய். விவாகம் 33 நான் சொன்னது கொஞ்சம்தான். இன்னும் பின்னால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு நிகரானவன் யார்? ஜீசஸ் பிள்ளைகளாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா, மதம் மாற்றம் அல்ல, இயேசு தான் தெய்வம். இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். பைபிளில் அவங்க சொல்லுங்கள், சோஸ்வா டிவி மூலம் நாங்கள் உங்களுக்கு வாங்கி கொடுக்கோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்பொழுதும் ஜெபிப்போம். அல்லேலூயா. எல்லோரும் அப்படியே முழங்கால் போட முடிஞ்சவங்க முழங்கால் போட்டுக்கோங்க. எந்தெந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்ல கண்ணை மூடி ஆண்டவர் சமூகத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடி, ஒரு ஸ்டான்ஸாக பாடி ஜெபத்தில் கொண்டு போகிறோம். ஆமென். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அந்த வார்த்தையை சொன்னேன்பா. அடியாளுக்கும் ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, இப்படி ஒரு சோஸ்வா டிவி தமிழரசன் மூலம்
எங்களுக்கு இது ஒரு பாக்கியம் ஆண்டவரே. எஸ், கேட்குறவர்கள் மேலே இந்த வசனத்தின் 1ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மோசே ஆசீர்வதித்த ஆசீர்வாதம். அதில் எத்தனை பிரசன்னம், எத்தனை கோடி கோடி பரிசுத்தவான்கள். ஜீசஸ், இந்த ஆசீர்வாதம் அப்படியே இறங்கட்டும் ஆண்டவரே. கேட்கிற ஜனங்கள் என்ன இல்லாதவர்களாக இருந்தாலும், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லை, எனக்கு பிள்ளையே இல்லையே என்று கலங்குற ஜனங்கள், மரணத்துக்கு எத்தனை பிள்ளைகள் போய்விட்டார்களப்பா. இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலையில் புதிய மாதத்தில் கால் எடுத்து வைக்காங்கப்பா. அவங்க கையின் கிரிகளை ஆசீர்வதியும், அவங்க மேலே பிரியமாயிரும். இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொன்றும் பலிக்கட்டும் ஆண்டவரே. எல்லா வார்த்தையும் எனக்கு சொல்ல தெரியலப்பா, ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவர்கள் மேல் கடந்து வருகிறது கர்த்தாவே. பறந்து காய்க்கிற பட்சியை போல இந்த வார்த்தை பாய்ந்து செல்கிறது ராஜா. சுகவீனமாய் பலகீனமாய் ஆமேன் ஆமேன் ஒரு சகோதரியை காண்பிக்கிற ராஜா. நீ பணம்னு சொல்ல, அவங்களுக்கு உடுத்த உடை கூட இல்லை, அவங்கள விசாரிப்பார் யாரும் இல்லை. இந்த வார்த்தை அவங்களுக்குள்ள கடந்து செல்கிறது ராஜா. எஸ் எஸ் எஸ், revelate us God Jesus. ஏழையின் வறுமை அவர்களை கலங்க பண்ணுகிறது ராஜா. அந்த கலக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு உங்கள் தூதலுக்கு நீர் கட்டளையிடுகிறீர் ராஜா. அவர்களை ஆசீர்வதிங்கப்பா, அவள் தேவைகளை சந்திங்கப்பா, அவங்களுடைய குறைகளெல்லாம் நிறைவாக்குங்கப்பா. அதுபோல் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் இன்னைக்கு திருமணமாகி பல மாதம் பல வருஷம் ஆண்டவரே, இப்போ இந்த ஜூன் 1ஆம் தேதி அவங்க டச் பண்ணுங்கப்பா. அந்த கற்ப பையை திறந்து ஒரு கனியை வைக்கிறதுக்காக சோத்திரம். ஒரு தரிசனத்தோடு ஜெபிக்கிறேன். நீர் கனியை வைத்ததுக்காக சோத்திரம் ஆண்டவரே. வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கட்டளையிட்டதுக்காக சோத்திரம். அவன் சம்பத்து வியாபாரம் இந்த மாதத்தில் அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. 1000 2000 அல்லப்பா, பல லட்சம் இருக்க வேண்டியிருக்கும்பா. அத்தனை தேவைகளும் தந்தியும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு. இந்த சோஸ்வா டிவியில் நிறைய சாட்சி. நான் ஒரு சின்ன வேலையை தான் தொடங்கினேன், கர்த்தர் 1000 பேருக்கு இன்னைக்கு ஆசீர்வாதமாக கொடுக்க எனக்கு கிருபை தந்திருக்கிறான்னு சொல்லாங்கப்பா. அவங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரை. நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதுமாய் இருந்தாய், ஆனாலும் நித்தியம் ஆட்சிமையாய் தலைமுறை தலைமுறையாக உன்னை மகிழ்ச்சி ஆயிப்பிக்கேன். ஏசாயில 100 வசனம் இருக்குப்பா. 4 தலைமுறைக்கு உன்னை மகிழ்ச்சி ஆய்விப்பேன் ஆண்டவரே. இந்த சத்தியம் எங்கெல்லாம் கடந்து போகுதோ, உலகம் முழுவதும் கடந்து போகுதுப்பா. எசப்ப அந்த மாதத்துக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யம் வருமட்டும் எங்களை காத்துக்கொள்ளும். சோஸ்வா டிவிக்காக ஜெபிப்போம். தமிழரசன் குடும்பத்திற்காக, அண்ணன் குடும்பத்திற்காக, அக்காளுக்காக, பாட்டிக்காக, ஆண்டவரே தங்கச்சிக்காக, தம்பிக்காக, ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு கொடுக்கிறவர்களுக்காக, இதில் செய்தி கொடுக்கிறவர்களுக்காக, இதில் வேலை செய்கிற தங்கச்சிக்காக எல்லாரையும் மனதார வாழ்த்துகிறேன். ஆசீர்வதியும். கிருபை வாசலிருந்து ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். என்னோடு இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். துதி கனம் மகிமை ஜீசஸ்கே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கிருபையின் வாசல்
தந்திடும் அன்பரின் வாசல் இது. மறுரூபமாய் அடைய செய்யும் மகிமையின் வாசல் இது. மறுரூபமாய் அடைய செய்யும் மகிமையின் வாசல் இது. கர்த்தரே தெய்வம் என்று அறிவிக்கும் வாசல் இது. கர்த்தரே தெய்வம் என்று அறிவிக்கும் வாசல் இது. கிருபையின் வாசல் இது. தேவன் தந்த வாசல் இது. மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. சுரண்டை கிருபையின் வாசல் ஊழியங்கள் நடத்தும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் கிருபையின் வாசல், சுரண்டை. பாவமா, சாபமா, தீராத வியாதியா, தற்கொலை எண்ணமா, இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார். யாவரும் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9443971324.